பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, யாக்கோபு அவருடைய மாமனார் வீட்டில் தங்கி இருக்கிறாரு. அப்போது மாமனார் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்கிட்ட சும்மா இருந்து வேலை பார்க்க வேண்டான்னு சொல்லி அவரிடத்துல உனக்கு என்ன வேணும், உனக்கு கூலியாக என்ன வேணும்னு கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்கிறாரு, மாமனாருடைய 2வது மகளுக்காக, அவளுடைய பெயர் ராகேல், 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாரு. ஆனால் மூத்த பொண்ணு இருக்கும் பொழுது இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மாமனார் மூத்த மகளாகிய லேயாளை ஏமாற்றி யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார். மறுபடியும் 7 வருஷம் தான் நேசித்த ராகேலுக்காக யாக்கோபு வேலை செய்து அது பின்பு 7 வருடங்கள் கழித்து ராகேலை திருமணம் செய்கிறார். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் லேயாளை கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் என்று வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, லேயாள் ஆண்டவரிடத்தில் கேட்கல. லேயாளுக்கு திருமணம் முடிந்து 7 வருடங்கள் கழித்து தான் ராகேலுடன் திருமணமாகிறது. அந்த 7 வருடங்களும் லேயாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அந்த 7 வருடத்தில் லேயாள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டதாகவோ யாக்கோபு முறையிட்டதாகவோ எதுவுமே எழுதப்படலை. ஆனால் பாருங்க, ராகேலை யாக்கோபு திருமணம் செய்ததுக்கு பின்பு ராகேல் மேலே அதிகமான அன்பு யாக்கோபு வைத்ததுனாலையும் லேயாள் 2 பேராலையும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரே காரணத்தினால கர்த்தர் லேயாளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். தொடர்ந்து 4 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் லேயாளுக்கு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பலரால் அற்பமாய் எண்ணப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். லேயாளை கண்ணோக்கின தேவன் நிச்சயமாய் உங்களையும் கண்ணோக்குவார். ஒருவேளை லேயாள் அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் போய் முறையிடாமல் இருந்திருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சத்தம் இடுகிறது அவருக்கு கேட்கிறது. அதனால் என்னை அவங்க அப்படி நினைக்கிறாங்க, என்னை இவ்வளோ துச்சமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி மனுஷங்களுடைய வார்த்தைகளை குறித்து ஒரு நாளும் கலங்காதீங்க. லேயாளை கண்டு ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிற இந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவரையே சார்ந்திருங்க. நிச்சயமாய் அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ.